வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். என் பெயர் சிவகாமி. பதிவு எண் 827. இன்றைய தலைப்பு: தசரதர், ராமர், லக்ஷ்மணன், பரதன் நால்வருக்குள் பாசம். அயோத்தி மாநகரை தசரத மன்னர் 60,000 ஆண்டுகள் எந்த குறையும் இல்லாமல் ஆட்சி புரிந்து வந்தார். 56 தேசத்து அரசர்களும் அவருக்கு கீழே ஆட்சி புரிந்தார்கள். நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டார். செல்வச் செழிப்புடனும் பார்த்து கொண்டார். மக்களுக்கு நல்ல அரசராகவும் இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு குறை: தனக்கு பிறகு தொண்டு செய்ய ஒரு வாரிசு இல்லையே என்று. அதனால் வசிஷ்ட முனிவரை அழைத்து கேட்கிறார். அதற்கு அவர், புத்திர காமேஷ்டி யாகம் செய், உனக்கு வாரிசு கிடைக்கும் என்கிறார். அதன்படி யாகமும் நல்லபடியாக நடந்து அவருக்கு 4 புதல்வர்களான ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் பிறக்கிறார்கள். கருவில் இருக்கும் குழந்தையை ஒரு தாய் எவ்வளவு பாசமாக பார்த்து கொள்வாளோ அதைவிட மேலான அன்பை வைத்திருந்தார் தன் பிள்ளைகளின் மேல். அரச சபைக்கு ராமரை வரச் சொல்லி அவனது முன்னழகையும், சும்மாதான் வரச் சொன்னேன் போ என்று பின்னழகையும் கண்டு ரசிக்கிறார். தனது உயிர் ராமன்தான் என்று நினைக்கிறார். ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் தசரத மன்னரிடம் தான் செய்ய போகும் யாகத்திற்கு ராமரை அழைக்கிறார். தசரத மன்னரும் வருத்தத்துடன் அனுப்பி வைக்கிறார். கண்ணின் இமை போல் அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் கேட்கிறார். தசரதனின் அன்பு அவ்வளவு ஆழமானது. கைகேயியின் வரத்தால் வனத்திற்கு புறப்படும் பொழுது லட்சுமணன், அண்ணா, யார் தடுத்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு நானே முடிச்சு விட்டுவேன் என்று அண்ணன் மீது உள்ள கோபத்தால் கூறுகிறார். தாய் தந்தையின் மீதும் கோபப்படுகிறார். அப்போது ராமர், கோபப்படாதே, இது இயற்கையின் விதி. ஆற்றில் நீர் இல்லாவிட்டால் ஆற்றின் குற்றமாகுமா? அதனால் யார் மீதும் கோபப்படாதே என்று கூறுகிறார். மூவரும் காட்டிற்கு செல்லுகிறார்கள். செல்லும் வழியில் அயோத்தி மக்கள் இதனை கண்டு அழுகின்றார்கள். அதற்கு ராமர், என் இனிய மக்களே, என்னுடைய தந்தையின் கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும். பரதன் உங்களை நன்கு பார்த்து கொள்வான். அவனுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று ஸ்ரீராமர் கூறுகிறார். லட்சுமணன் ராமன் சீதையுடன் வனத்திற்கு சென்று அவர்களுக்கு தொண்டு செய்கிறார். பலா அதிபலா என்ற மந்திரங்களை கற்று உண்ணாமலும் உறங்காமலும் அவர்களை பாதுகாத்து அன்பை வெளிப்படுத்துகிறார். பரதன் ராமன் காட்டிற்கு சென்றதை அறிந்து வனத்திற்கு வருகிறார். அண்ணா, நீங்கள்தான் வந்து ஆட்சி செய்ய வேண்டும், வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆனால் ராமரோ, இது தந்தையின் கட்டளை, அதை நான் 14 ஆண்டுகள் காட்டில் இருந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார். உடனே பரதர் அவருடைய பாதுகைகளை வாங்கி வந்து நந்தி கிராமத்தில் ஒரு வனத்தில் அரியணையில் வைத்து, நானும் இங்கேயே இருக்கிறேன், அண்ணன் 14 ஆண்டுகள் முடிந்து வரவில்லை என்றால் அக்னி பிரவேசம் செய்வேன் என்று கூறுகிறார். அவ்வளவு பாசம் ஸ்ரீராமரின் மீது.
சீதா அன்னையை தேடி செல்லும் வழியில் ராமரும் லட்சுமணரும் சுக்ரீவனுக்கு உதவுகின்றார்கள். அதனால் சுக்ரீவன் பட்டாபிஷேகத்திற்கு அழைக்கிறார். ராமரோ நான் காட்டில் இருப்பதால் லக்ஷ்மணனை அனுப்புகிறேன் என்று கூறுகிறார். லக்ஷ்மணனும் அண்ணன் மீது உள்ள அன்பினால் பட்டாபிஷேகத்துக்கு சென்று அவருக்கு முடிசூட்டுகிறார். ராவண யுத்தத்தில் லக்ஷ்மணர் மயங்கி விழுகின்றார். அதை பார்த்து ராமரும் மயங்கி விழுகின்றார். உடனே அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்து வந்து அவர்களுடைய மயக்கத்தை தெளிவிக்கின்றார். அதன் பிறகு ஒருவரையொருவர் கட்டி அணைத்து அழுகின்றனர். பாசத்தை மாறி பகிர்ந்து கொள்கின்றனர். சீதா அன்னையை மீட்டவுடன் 14 ஆண்டுகள் முடிந்து அயோத்தி வரவில்லை என்றால் பரதன் அக்னி பிரவேசம் செய்து கொள்வானோ என்று விரைவாக அயோத்திக்கு வந்து பரதனை சந்தித்து மூவரும் கட்டி அணைத்து கொள்கின்றார்கள். பிரிவின் வேதனை அவர்களை வாட்டி வதைத்தாலும் பாசத்தின் பிணைப்பால் ஒன்று கூடி மகிழ்ந்தனர். நன்றி. ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம்.